வந்திருக்கிறது. 2026 தலைநகரில் நாங்கள் தாமரை மலர்ந்ததை கொண்டாடியதைப் போலவே 2026 தமிழகத்தில் தாமரை மலர்வதை நாங்கள் கொண்டாடுவோம் என்பதற்கு இந்த நம்பிக்கை எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. இதில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தலைமையிலான கட்சிக்கு மிகப்பெரிய வெற்றி, வளர்ச்சி திட்டங்களுக்கு வெற்றி. ஊழலை ஒழிப்போம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த கெஜ்ரிவால் ஊழல் குற்றச்சாட்டினாலே சிறை சென்றார். வளர்ச்சியை தருவோம் என்று சொன்னார், எந்த வகையிலும் தலைநகரில் வளர்ச்சியை தரவில்லை. மாசை கட்டுப்படுத்துவோம் என்று சொன்னார், சுற்றுச்சூழலை கட்டுப்படுத்துவோம் என்று சொன்னார். அதிக மாசுபட்ட தலைநகராக டெல்லி விளங்கியது. மின்சாரத்தை முறைப்படுத்துவோம் என்று சொன்னார், மின்சாரத்தை முறைப்படுத்தவில்லை. தண்ணீர் வசதியை ஏற்படுத்தி தருவோம் என்றால் மக்கள் எல்லாம் கண்ணீரில் தான் தத்தளித்துக் கொண்டிருந்தார்கள். அதனால் டெல்லி மக்கள் உறுதியான ஒரு முடிவை தந்திருக்கிறார்கள். ஏறக்குறைய 46 தாண்டி பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது என்பது மட்டுமல்ல, முதலமைச்சர் கெஜ்ரிவாலின் முன்னாள் முதலமைச்சர் அவரின் வெற்றியே இன்று எதிர்கேள்வியை ஒரு எதிர்பார்த்ததற்கு மேலாக அவரது வெற்றியே கேள்விக்குறியான வெற்றியாக இருந்து கொண்டிருக்கிறது. நிலைகுலைந்து போயிருக்கிறார் என்பதுதான் எங்களது. எல்லாவற்றிற்கும் மேலாக திமுக இதுல ரொம்ப கவலைப்படணும். ஏன்னா அவங்களோட இண்டி கூட்டணி ஒரு தேர்தலை கூட ஒற்றுமையாக எதிர்கொள்ளவில்லை. அது மட்டுமல்ல, காங்கிரஸ் இதில் 0 வாங்கி இருக்கிறார், ஹேட்ரிக் 0. அதனால இது மிகப்பெரிய வெற்றி பாரதிய ஜனதா கட்சிக்கு. ஆக ஆம் ஆத்மி தோல்வி, காங்கிரஸ் தோல்வி. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் தான் அங்கம் வகிக்கும் ஒரு இண்டி கூட்டணியை ஒரு முறைப்படுத்தப்பட்ட கூட்டணியாக தேர்தலில் எதிர்கொள்ள முடியாததும், அவர்கள் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற இண்டி கூட்டணி அங்கே தோல்வி அடைந்து கொண்டிருப்பதும், அதனால இங்கே உள்ள வெற்றியை கூட அவர்களால் கொண்டாட முடியாத ஒரு சூழ்நிலையில் திமுக இருப்பதும் இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதனால் இன்று அது மட்டும் இல்ல, பிற்படுத்தப்பட்ட மக்கள் அதிகம் வாழுகின்ற இடங்களில் பாஜக அறுதி பெரும்பான்மை படுத்திருக்கிறது. பட்டியலின மக்கள் வாழுகின்ற பகுதிகளில், ஏனென்றால் தொடர்ந்து ஏதோ பட்டியலின மக்களுக்கு எதிரானவர்கள் என்று ஒரு குற்றச்சாட்டை, ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதனால் இன்னைக்கு ஆங்கில ஊடகங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, பட்டியலின மக்கள் அதிகமாக வாழுகின்ற பகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சிக்கு அறுதி பெரும்பான்மை கிடைத்திருக்கிறது. இஸ்லாமிய மக்கள் வாழுகின்ற இடங்களில் கூட 4 இடங்களை பெற்றிருக்கிறோம். ஆக இனிமேல் பாரதிய ஜனதா கட்சி இந்த மதத்திற்கு எதிரானவர்கள், இந்த சமுதாயத்திற்கு எதிரானவர்கள் என்ற பொய் பிரச்சாரம் எல்லாம் எந்த விதத்திலும் எடுபடாது என்பதை நாங்கள் இங்கே தெரிவித்துக் கொள்கிறோம். அதனால் இந்த வெற்றியை நாங்கள் கொண்டாடுகிறோம். அதே மாதிரி ஈரோட்டை பொறுத்தமட்டில் இது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தோல்விகரமான வெற்றி.